குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பம் மீனம் 2 ராசிகளுக்கான இந்த வாரத்துக்கான ராசி பலன், வாரப்பலன். அதாவது 3ஆம் தேதி மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 9ஆம் தேதி மே 2026 சனிக்கிழமை வரை கும்பம் மீனம் இந்த 2 ராசிகளுக்கு மட்டும் இந்த வாரத்துக்கான வாரப்பலன். இது முதல்ல வந்து கும்பராசிக்கு பார்த்தோமே, ஆனால் 3ல் இருக்க சூரியனால் பலமும் 2ல் இருக்கிற சனியினாலும் பேச்சில் வந்து நிதானத்தையும் கடைபிடிக்க வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். ஏன்னா ராசியிலே வந்து ராகு இருக்கின்றது. கும்பத்திலேருந்து 2ஆம் இடத்துல சனியுடன் செவ்வாயும் இருக்கின்றது. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொறுமையாக நிதானமாக பேசுகிற விஷயங்கள்லாம் செவ்வாயால் அவசரப்பட்டு எல்லாம் கூடி வர நேரத்தில் டெஸ்ட்ராய்ட் ஆகிற சூழல், கெட்டு போகிற சூழல். இது செவ்வாய் கூட இல்லைன்னா பிரச்சனை இல்லை. செவ்வாய் கூட இருக்கிறதுனால ஒன்றுத்துக்கு ஒன்று முரண்பட்டு இருக்கிறதா இருக்குது. இது 2ஆம் இடம் குடும்ப அமைப்பாக இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள்லாம் பேசும்போது போதி மட்டும் பேச்சில் வந்து கவனம் தேவை. இது பொதுவாக சொல்லுவாங்க, பேசாத வார்த்தைக்கு நீங்கள் வந்து எஜமானாக இருப்பீங்க, பேசிய வார்த்தைகளுக்கு நீங்கள் அடிமையாக தான் இருக்க வேண்டியிருக்கின்றன. இதை கண்டிப்பாக வந்து கும்பராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது, நிதி சார்ந்த முடிவுகளை வந்து எந்த காரணத்தை கொண்டு அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். தங்களுக்கு வந்து பாத சனி நடக்கின்றது, 7 வருட சனியில். அதனால் உங்கள் ராசிநாதன் வந்து மீனத்தில் ஜென்மர சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாத சனி. ஆனால் ஒரு விடைபெறும் காலமாக தான் இருக்குது. 7 சனி இன்னும் முடிஞ்சிடும். அதனால் அது போகிற வரைக்கும் ஒரு விதம் மன உளைச்சல், தொழில் சார்ந்த ஒரு முடக்கம் இதெல்லாம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற சூழல் தான், ஆனால் முழுதாக செல்லவில்லை. ஆனால் போதிய மட்டும் வந்து வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் வந்து சந்திரன் வந்து மே 3ஆம் தேதி 4ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் விருச்சகத்தில் வந்து பயணிக்கின்றது. சந்திரனை வந்து பார்வையாக பார்க்கறதுனால செய்யும் வேலை தொழிலில் ஒரு விதமான சுறுசுறுப்பு, ஒரு நல்ல பேரும் கிடைக்கும். இது தேய்பிறை காலன்றதுனால முடிவுகள் உடனே ஏற்படாது. கொஞ்சம் காலதாமதம் கொண்டு தான் வெற்றியும் அதுக்கான நற்பலன்களும் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே 5, 6, 7 தேதிகள்லாம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்துக்கு செல்கின்றது, தனுசு ராசிக்கு செல்கின்றது. அதனால் அன்றைய நாட்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். உங்கள் நண்பர்கள் மூலியமாகவோ உங்கள் மூத்த சகோதரர்கள் மூலியமாகவோ நல்ல செய்திகள், பண வரவு கிடைக்கலாம் வாய்ப்புள்ளது. ஏன்னா குரு பார்வை வந்து 7ஆம் பார்வையாக முதலில் திறந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் அது குரு வந்து தன் சொந்த வீட்டை பார்க்குறது ஒரு சிறப்பான காலம். இது இருந்தும் வந்து உங்கள் 2ஆம் வீட்டில் இருக்க சனி வந்து 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள், மூத்த சகோதரர்களுடைய உதவி இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலதாமதம் கொண்டு தான் கிடைக்கும். உடனே எதிர்பார்த்ததான் உடனுக்குடனே நடக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே 8ஆம் தேதி 8, 9 தேதியில் வார இறுதியான வெள்ளி சனி கிழமைகள்லாம் பார்த்திங்கன்னா அது 12ஆம் இடம் விரைஸ்தானத்துக்கு மகரத்துக்கு செல்றதுனால ஒரு விதமான சுப செலவுகள் எல்லாம் ஏற்படும். தொலைதூர பயணங்களுக்கான திட்டங்கள்லாம் போடுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. கும்பத்திலேயே வந்து ராகு இருக்குது, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சில நேரத்தில் உங்களுக்கே ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வந்து போகும். மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிக்கிறாங்களான்ற எண்ணம் உங்களுக்குள்ள அடிக்கடி வந்து சேரும். இருந்தும் வந்து குரு 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அந்த எண்ணம் ரொம்ப நேரம் நீடிக்காது. உடனே அந்த மனக்குழப்பத்திலிருந்து உடனே விடுபட்டுருவீங்க. ஒரு ஆன்மீக தெளிவு ஏற்படும். நேர்மறையான எண்ணங்கள் வந்து தானாகவே வந்து சேரும். என்ன காரணம் கேட்டால் குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் தைரியம் வந்து உங்களுக்கு அபரிதமாக இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருக்குது, கூட புதன் இருக்குது. புதன் வந்து அஸ்தங்கம் ஆனதுனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூரியனுடைய உச்சத்தனம் சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால உச்சமாக மேஷத்தின் வீட்டில் சூரியன் உச்சமாக இருப்பதால் அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் 4ஆம் இடத்துல பார்த்தோன்னா சூரியன் வந்து சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று இருக்குது. அதனால் ரியல் எஸ்டேட்டு, மண்மனை, வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள், அழகு சாதன பொருட்கள்லாம் தொழில் செய்வர்கள்லாம் நல்ல லாபகரமான வளர்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். சனியோட 2ஆம் வீட்டில் வந்து செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால மருத்துவ செலவுகளும் கூட சேர்ந்து வரலாம். அதனால் பணத்தை வந்து சேமிக்கிறத போதி மட்டும் இது பண்ணுங்கள். விரைமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. யாருக்கும் வந்து முன்ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், கடனை கூட கொடுக்க வேண்டாம். சூழல் வந்து சரியில்லாத இருக்கின்றது. இருந்தும் குரு வந்து உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து பணம் தட்டுப்பாடின்றி வந்து சேரும். உங்கள் 5ஆம் வீட்டில் வந்து குரு இருக்கிறதுனால குழந்தைங்களின் உடல்நலம், ஆரோக்கியம், கல்வி, உங்களுடைய அறிவு வளர்ச்சி எல்லாம் மேம்படும். இருந்த 2ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இது இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். போதி மட்டும் வீணான விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளின் உயர்கல்வி இதெல்லாம் சிறப்பு இருக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளாக வெற்றி அடைய சூழல் ஏற்படும். குழந்தைகள் நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட சூழல் தான் இருக்கும். அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, அதோடைய அறிவுத்திறன் இது பண்ணுறதுனால குடும்பத்தில் அந்த இது வந்து சந்தோஷம் வந்து குடும்பத்தில் இருக்க பிரச்சனையே வந்து சரிப்படுத்துவதாக இருக்கும். உங்களுக்கு சுக்கிரன் 4ல் சுக்கிரன் பலமாக இருக்குது, 5ல் வந்து குரு பலமாக இருக்கிறதுனால போதி மட்டும் வந்து பிரச்சனைகள் பூதாகாரமாக இருக்காது. உங்களுக்கு இந்த வாரம் வந்து போதி மட்டும் சாதகமான சூழல் கொண்டு தான் இருக்கும். உங்கள் 4ஆம் வீட்டை வந்து சனி வந்து 3ஆம் பார்வை பார்க்கறதுனால தாயாரின் உடல்நிலையை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். போதி மட்டும் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வாகனங்கள் செல்லும் போது கவனமுடன் செல்லுங்கள். அப்படி இருந்தால் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு சிறப்பான வாரமாக தான் இருக்கும். இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3, 5, 6. அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு, வடகிழக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம், வெள்ளை மற்றும் மஞ்சள்.
செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து துர்கை அம்மனுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இதனால் அந்த இவங்க ஜென்ம ராசியிலே வந்து ராகு இருக்குது, 7ஆம் இடத்துல கேதுவுடைய அந்த தோஷ நிலையை வந்து ஓரளவுக்கு குறைக்கும். இந்த 7 வரியில் பாத சனியுடைய இது வீரியத்தை குறைக்கிறதுக்கு காகத்துக்கு வந்து காக்காக்கு வந்து எல் சாதம் கலந்த சாதம் வைக்கிறது. 2வது மாற்றுத்திறனாளிகள் வந்து உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். அது 7 வர சனியுடைய எதிர்மறையான ஆற்றலை வந்து குறைக்கும். அதனால் இது ஒரு ஆன்மீக பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இந்த வாரம் வந்து தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இக்காணொலி உங்கள் நட்புவட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோமே ஆனால் இந்த வாரம் வந்து ரொம்ப போதை மட்டும் நீங்கள் சகிப்புத்தன்மையை தான் உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ செய்யும் செயலில் வந்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய வாரமாக இருக்கின்றது. ஏன்னா கர்மக்காரகான சனியும் வந்து உங்கள் ராசியில் உட்காந்துருக்கு. அது உக்கிர கிரகமான செவ்வாயும் 2 சேர்ந்து இருக்கிறதுனால அது சேராத கூட்டு இது. இதனால் ஜென்ம 7 வர சனியாக இருக்கிறதுனால உடலில் ஒரு விதமான உஷ்ணமும் அதிகரிக்கும். இந்த கத்திரி வெயில் வர சித்திரை மாதம் கத்திரி வெயில் வர பிறந்துடுச்சு. அதனால் சூரியன் வந்து உங்கள் 2ஆம் வீட்டிலே வந்து உச்சமாக இருக்குது. அதனால் குடும்பத்துலேயும் உங்களுக்கு பேச்சிலையும் வாக்குலையும் எல்லாமே ஒரு விதமான அவசரத்தனம், வேகம், கோபம் எல்லாமே பீறிட்டுன்னு வரும். இதே சூழலில் இதே மைண்டு டிஸ்ட்ராக்ஷனோடு நீங்கள் வண்டிலாம் எடுத்து போனீங்கன்னா பிரச்சனையும் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் வந்து மன அமைதியோடு எந்த ஒரு செயலையும் செய்ய பாருங்கள். சூழல் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லைனா போதை மட்டும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துங்க. ஆன்மீக பயிற்சியான தியான யோகா செய்வது இந்த வாரத்துக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவை. இந்த இயந்திரங்களை வந்து கையாளும் போது ரொம்ப எச்சரிக்கை தேவை. 2வது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுடைய பஞ்சாயத்து பண்ணுறது கூட இருக்கக்கூடாது. மற்ற விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் நல்லது சொல்ல போயிட்டு அதே உங்களுக்கே அது பிரச்சனையாக திரும்புறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது வந்து எல்லாத்துலேயும் எதிரொலிக்கும். செய்யும் வேலை, தொழில், குடும்பத்தில் இருந்தாலும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்துக்கு ஒரு சிறந்த ஒரு பாடமாக அமையும். இருந்தும் வந்து அமைதிக்கு அப்பது நல்லது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மே 3, 4 தேதியில் வந்து 9ஆம் இடம் பாகிஸ்தான் விருச்சிக ராசியில் பயணிக்கிறதுனால ஒரு விதமாக தெய்வ சிந்தனை வந்து அதிகரிக்கும். உங்கள் தந்தையின் வழியில் சில நன்மைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதுக்கடுத்து மே 5, 6, 7 தேதிகள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்கள் தொழில் சார்ந்த கர்மஸ்தானத்துக்கு தனுசு ராசிக்கு வரதுனால வேலையில் கொஞ்சம் ஒரு வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கும். இருந்தாலும் இதான் சூழல்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பொறுப்புடன் செய்தும் முடிப்பீர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8, 9 வார இறுதியான வெள்ளி சனி கிழமைகள்லாம் பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுடைய மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு உள்ளது. பண வரவும் ஒரு விதமான திருப்திகரமாக இருக்கும். இது ஜென்ம சனியில் செவ்வாய் இருக்கிறதுனால சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசட்டுத்தனமாக அதீதமான தைரியமாக இருக்கும். சில நேரத்தில் பார்த்தா இனம் குறையாத ஒரு சோர்வு இருக்கும். 2ம் கலந்து இருக்க மாதிரியே இருக்கும். இதனால் நைட்டில் சரியாக தூக்கம் வராத பிரச்சனையும் ஏற்படும். அதனால் மற்ற 12 ராசியில் 11 ராசிக்கு தியானம், யோகா தேவையோ தேவையில்லாத இருப்பதை விட உங்களுக்கு கண்டிப்பாக தியானம், யோகா கண்டிப்பாக தேவை. உங்கள் வீட்டில் வந்து 4ஆம் இடத்துல மிதுனத்தில் வந்து குரு இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் சரி வேலையிலையும் வந்து ஒரு விதமான இடம் மாற்றம், பொறுப்புகளும் நீ செஞ்ச வேலையை வந்து இன்னொருத்தருக்கு மாற்றக்கூடிய சூழல் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய கூட வேலை செய்வங்கிட்ட எந்த விதமான விஷயங்களையும் சீக்கிரட்டான விஷயங்களை ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இருந்த 3ல் வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால கடினமான உழைப்பு பிறகு தான் ஒரு தாமதமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா உங்கள் ஜென்ம சனியாக உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கலாம். எல்லா செயல்களுக்கும் காலம் கடந்து தான் உங்களுக்கு பலன் கிடைப்பதாக இருக்கும். அதுவரை நீங்கள் பொறுமையும் சகிப்புத்தன்மை கொண்டு அமைதி காத்துதான் வேண்டும். 2ஆம் வீட்டிலேயே சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக சில சவால்களும் எதிர்பார்க்க சூழல் இருக்கும். மருத்துவ செலவுகள் இருக்கும். அரசு சார்புடைய விஷயங்கள்லாம் வரி கட்ட நேர சூழல் இருக்கும். புதன் வந்து சூரியனில் வந்து மறைஞ்சு போயிடுச்சு, அஸ்தங்கம் ஆனதில்லை. நீங்கள் யாருக்குன்னா வந்து ஒரு விதமான அட்வைஸ் சொல்ல போயிட்டு அதே உங்களுக்கு எதிராக திரும்பலாம். கொடுக்கல் வாங்கல வந்து ரொம்ப கவனமாக இருங்களா. எந்த காரணத்தை கொண்டு ஆவணங்கள்லாம் ரொம்ப படித்து பாருங்கள். ஜாமீன் கையெழுத்துலாம் போட வேண்டாம். குடும்பத்தில் முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கனிவாக பேசுங்க. ஏன்னா உங்கள் பேச்சில் அவ்வளோ கடுகடுப்பு இருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டில் வந்து சூரியன் இருக்கிறதுனால கோவத்தோடு எல்லாமே வெளிப்படும். அது நீங்கள் பேசுகிறது கோபமான வார்த்தைகள் நியாயமாக இருந்தால் கூட கேட்குறவங்க மனநிலை ரொம்ப கொதிச்சு போய் தான் கேட்பாங்க. இந்த ஜென்ம சனியும் அர்த்தாஷ்டம குருவும் சேர்ந்து ஒரு விதமான உடல் சோர்வையும் மனசோர்வையும் உண்டாக்கும். அது பெரிதாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா சனி வந்து குரு நட்பு வீடு தான். குருவும் வந்து உங்கள் சொந்த வீட்டின் அதிபதி இருக்கிறதால் பெரிதளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஜூன் 2 பிறகு குரு பயிற்சி ஆகிறதுனால ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு தீரும். அது 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால ஜூன் 2 பிறகு வந்து குரு பயிற்சினால உங்களுக்கு பெரிய யோகமான சூழல் இருக்குது. இவ்வளோ நாள் ஜென்ம சனியில் பாதிக்கப்பட்டதெல்லாம் வந்து ஒரு விதமான முடிவுக்கு வருவதாக இருக்கும். ஓரளவுக்கு தளர்வாகவும் நல்லாவே இருக்கும். அதனால் ஜூன் 2 வரை நீங்கள் காத்திருக்க தான் வேண்டும். அதனால் இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3, 9. அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சந்தன நிறம். நீங்கள் அந்த செவ்வாயும் சனியுடைய வீரியத்தை குறைக்கணும்னா காலைல குளிச்சுட்டு சிவபெருமானுடைய அந்த ஓம் நம சிவாய என்ற பிரணவ மந்திரத்தை வந்து 108 முறை முடிந்தால் ஜபிக்கலாம். இல்லை குறைந்தது 9 முறையாவது ஜபியுங்கள். பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி தீர்த்தம் பருகுவது மனத்தெளியில் ஒரு பேச்சில் ஒரு நிதானத்தை கொடுக்கும். அதனால் இந்த வாரத்தில் சவால்களை சமாளித்து வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இக்காணொலி உங்கள் நட்பு உறவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.